உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறையை எடுத்திருக்கீங்க? என் பேர் லட்சுமிகாந்த். நான் செங்கல்பட்டுலேருந்து வரேன். என்னோட தரவரிசை எண் 1402. நான் வந்து அசிஸ்டன்ட் இன் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் பிஇ ட்ரிபிள் இன்ஜினியரிங். எப்போ கல்லூரி முடிச்சிங்க? 2021 பாஸ் அவுட். எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிங்க? 2023 மிட்டில். எத்தனாவது முயற்சி இது? குரூப் 4 இது தேர்டு அட்டம். எத்தனை கேள்விகள் சரியா போட்டீங்க? 147 பாயிண்ட் எனக்கு நெகட்டிவ் மார்க் வந்துருச்சு. நான் ஒரு 4 கொஸ்டின் ஷேட் பண்ணல, நெகட்டிவ் பாயிண்ட் வந்துச்சு. 147.33 வந்தது எனக்கு மொத்தமாக. உங்கள் முதல் 2 முயற்சியில் என்ன தவறு பண்ணதா நினைக்கிறீங்க? முதல் 2 முயற்சியில் நான் படிக்கவே இல்லை, சும்மா போயிட்டு தான் எழுதணும். இந்த முயற்சியில் நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்க? தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்கன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் காஞ்சிபுரத்தில் ஒரு இன்ஸ்டியூட் போனேன், கர்நாடிக் இன்ஸ்டியூட். அவர் தான் எனக்கு ஜிகே ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்தாரு. அவரோட பேஸில் தான் நாங்கள் படித்தோம். அப்புறம் நான் தமிழ்லாம் புக்ஸு, ஸ்கூல் புக்ஸு, புத்தா புக்கு அந்த மாதிரி தான் படித்தோம். அவுட் சோர்ஸ் புக்ஸ்லாம் என்ன படிச்சோம்? புத்தா புக் மட்டும் தான் படித்தோம், வேறு எதுவும் படிக்கல. இப்போ ஸ்கூல் புக்ஸில் இந்த ஓல்டு நியூ எல்லாமே ஃபுல்லாகவே படிச்சிட்டிங்க அட் டு அட்? ஜிகே வந்து ஃபுல்லாகவே இன்ஸ்டியூட் தான், காஞ்சிபுரத்தில் கர்ணா இன்ஸ்டியூட் இருக்குது. அவர் சொல்கிறது மட்டும் தான் படித்தோம். மற்றபடி நாங்கள் புக்ஸோட ஸ்கூல் புக்ஸோட அந்த படிக்கல. இன்ஸ்டியூட்டில் மெட்டீரியல் தான். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? டெய்லி எவ்வளோ நேரம் மேக்ஸுக்காக ஒதுக்குவீங்கன்றத சொல்லுங்கள். மேக்ஸுக்காக டைம் ஒதுக்குறதே இல்லை. இன்ஜினியரிங்னால மேக்ஸுக்கு கொஞ்சம் படி ஈஸியாக தான் இருக்கும். மேக்ஸுக்கு நாங்கள் டைம் பண்ணதே இல்லை. எவ்வளோ போட்டீங்க இந்த வாட்டி மேக்ஸ்? மேக்ஸில் 21 சம்திங். ரீசனிங் எந்த மாதிரி படிச்சீங்கன்றது? ரீசனிங் மேக்ஸ் அது நான் பார்த்தது இல்லை. அப்புறம் நாங்கள் செங்கல்பட்டில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த லைப்ரரி தான் கொஞ்சம் படித்தோம். அங்கேயும் நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாமே ஃபுல்லாக தனியாக லைப்ரரி இருக்கும், ஏசி ஹாலு, எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. இப்போ ஜிஎஸ் இருக்கு இல்லையா? ஜிஎஸ்க்கு இப்போ அவுட் சோர்ஸ் புக் எதுவும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்குங்களா? இல்லை, இப்போ கண்டிப்பாக படிக்கணும். நாங்கள் இன்ஸ்டியூட் போனதுனால அங்கேயே எங்களுக்கு நல்லா நடத்தினாங்க. அது அவங்க எல்லாமே குரூப் 1 மெயின்ஸ் எழுதுறவங்க. அங்கே எங்களுக்கு சூப்பராக நடத்தினாங்க. அதனால் எங்களுக்கு நான் வெளி சோர்ஸ் புக்லாம் படிக்கவே இல்லை. ஆனால் இருந்தாலுமே என்னால் அங்கே அட்டன் பண்ண முடிஞ்சது, ஏன்னா எங்கள் இன்ஸ்டியூட் நடத்தினால தான். சயின்ஸு, ஜாகிரஃபிலாம் படிச்சிங்களா? ஜாகிரஃபி எங்கள் இன்ஸ்டியூட்லேயே சூப்பராக நடத்தினாங்க. ஜாகிரஃபி எங்கள் நடத்துனதோட சரி, நாங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சதே இல்லை. அங்கே கருணா சார் இருக்கார், அவர் தான் ஃபவுண்டரு, அவர் தான் எடுத்தார். அவர் நடந்தது மட்டும் தான் வந்திருந்த எக்ஸாம்லேயுமே. சயின்ஸ் படிச்சதில்லை. இப்போ நோட்ஸ்லாம் எடுப்பீங்களா நீங்கள்? கிளாஸில் கொடுக்குற நோட்ஸ் தான், ஆண்ட்ராய்ட் நோட்ஸ், அப்படியே ரன்னிங் நோட்ஸ் ஊற்றுவாங்க சாட்டர்டே சண்டே கிளாஸில். அது மட்டும் தான் படிப்போம். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக படிச்சிங்களா இல்லை ஒர்க்? ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் தான். ஃபுல் டைம். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் படிப்பீங்க? நாங்கள் காலையில் ஒரு 9 o'clock எம்ப்ளாய்மெண்ட் லைப்ரரி போவோம். ஈவினிங் ஒரு 6 o'clock வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் லைப்ரரி படிப்போம். அவ்வளோதான். வீட்டுக்கு வந்து அந்த படிப்போம். அந்த டிசிப்ளின்லாம் கிடையாது. உங்களுக்கு மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்குங்களா? மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது. நான் பேசிக் ஃபோன் யூஸ் பண்ண முடிச்சிட்டேன் கடைசி ஒரு 4 month மட்டும், எக்ஸாம் முன்னாடி. இப்போ எப்படி டெலகிராமில் அந்த பிடிஎஃப் அதுக்கு மட்டும் நான் டேப் வச்சுருக்கேன். டெலகிராம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுவீங்க? அதுதான் என்னோட மைனஸ். நான் ரிவிஷன் பண்ண மாட்டேன், அது ஒரு கொஞ்சம் மைனஸ் தான் எனக்கு. படித்தது ரிவிஷன் பண்ண மாட்டேன், அது ஒரு மைனஸ் தான் எனக்கு. என்னோட நெகட்டிவிட்டி தான் அது. அது ஒரு எதுக்கு திருப்பி படிச்சுக்கணும், ஒரு வாட்டி படிச்சிட்டோமே நமக்கு தெரியுன்ற ஒரு நெகட்டிவிட்டி, என்னோட நெகட்டிவிட்டி தான் அது. ஞாபகம் இருக்குன்ற ஒரு தைரியம் தான். அந்தளவுக்கு கிளாஸ் நல்லா நடத்தினாங்க எங்களுக்கு. இப்போ எப்படி சொல்கிறது, எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்றத சொல்லுங்கள். எக்ஸாம் ஹாலில் வந்து இப்போதைக்கு மேக்ஸ் கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணுறாங்க போடுறாங்க. மொத்தமாக இப்போ தமிழாக இருந்தாலும் சரி, ஜிகே வந்தாலும் சரி, மேக்ஸாக இருந்தாலும் சரி, டைம் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. 3மே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு அது நம்ம தான் அதுக்கு ரெடி ஆகிக்கணும். நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். மேக்ஸ் நல்லா சீக்கிரமாக போடுற மாதிரி இருக்கணும். ரீசனிங்கும் இப்போ நல்லா டெப்த்தாக கேட்க ஆரம்பிச்சானா, அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் 3 சப்ஜெக்ட்டுமே நம்ம ஈக்குவலாக கொடுத்து பண்ணி தான் ஆகணும். இந்த மூமெண்ட் எப்படி இருக்குது? ஆர்டர் வாங்கினது, ஃபோட்டோ எடுத்ததெல்லாம்? இந்த மூமெண்ட்டு ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் தான் இது. யாருக்கு இந்த ஜேர்னியில் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்? ஃபஸ்ட்டு அப்பா, அம்மா, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், அப்புறம் என்னோடய இன்ஸ்டியூட்டு ப்ளஸ் எம்ப்ளாய்மெண்ட் லைப்ரரி. நீங்கள் செல்ஃப் டவுன் ஆனால் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? நான் செல்ஃப் டவுன்லாம் ஆக மாட்டேண்ணா. கூட இருக்கவங்களை மோட்டிவேட் பண்ணி நான் மோட்டிவேட் ஆகிடுவேன். என் கூட நாங்கள் ஒரு 4-5 பேர் படித்தோம். அவங்கள மோட்டிவேட் பண்ணி நானும் மோட்டிவேட் ஆகிடும். அப்படியே குரூப் டிஸ்கஷன் பண்ணுறதால என்ன பெனிஃபிட்? குரூப் டிஸ்கஷன் பண்ணால் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். மற்றபடி நம்ம தனியாக படிக்கிறத நம்ம குரூப் டிஸ்கஷன் பண்ணி இப்போ கேட்கும்போது, இப்போ மற்றவங்க சொல்கிறதும் இப்போ நான் சொல்கிறதும் நல்லா போய் பதியும். அதனால் குரூப் டிஸ்கஷன் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். தேங்க்யூ.